மனிதர்கள்லாம் நிறைய கட்டையா இருக்கிற ஜனங்கள தேவன் பிரயோஜனப்படுத்துறாருன்னு நான் உணர்ந்தேன். ஒரு வளர்ந்த இல்லாதல ஒரு காரியம் இல்ல. ஆவியில எளிமையா இருந்தாலே போதுங்கிறது தான். ஆகவே நம்ம வந்து இளம் வயதினாலே இளம் வயதிலே தேவன் நம்மள தெரிந்து கொள்ளுறது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். முதியோர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்ல யாரும் முதிர் வயதில அவங்கள யாரையும் தெரிந்துல்லை. இளம் வயதில இருக்கும்போது தான் அவர சூஸ் பண்ணாங்க. அதே மாரி தான் நானும் 14 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன். அ நான் சின்ன பையன்னு சொல்லி எனக்கு யாரும் ஞானஸ்தானம் குடுக்கல. ஆனாலும் தேவன் வந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு. நான் 17 வயசா இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியுமா என்ன பிறக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதனால என்னன்னா, இளவயது நாட்கள்லயே அதிகமா நான் இங்க இந்த சபைக்கு வந்ததுனால, அநேக முறை தேவன் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த நான் எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே இந்த பூமியில நீங்க எப்படி பாவம் செய்யாம வாழ்ந்தீங்களோ, அதே மாரி நானும் வாழணும். எனக்கு உதவி செய்யுங்க. கண்கள் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, உலகமோ என்ன ஒரு காலம் அணுகக்கூடாது. எனக்கு உதவி செய்யும். சாக் பிரதர் கூட எப்படி இந்த மாரி அவங்க இளம் நாட்கள்ல எப்படி இருந்தாங்களோ, அதே போல நானும் வாழ விரும்புதேன். எனக்கு உதவி செய்யும். நல்ல நல்ல மாதிரிகளா இருக்காங்க. நான் சோர்ந்து போனேன்னா, நான் யாருக்காவது சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால எனக்கு உதவி செய்யும். அப்படி கேட்டிருக்கேன் நான். அதனால என்னன்னா, அந்த 24 வயசுலயே நான் சபைக்கு பொறுப்பானவனா மாறினேன். நான் வாலிப நாட்கள்லே. எனக்கு தெரியும். உலகத்தை உலகம் நான் பாடினமே, உலகமே பின்னால், சிலுவையே முன்னால். பாவத்த நான் சொல்லுவேன், "சாத்தானே உன்னை என்னால ஜெயிக்க முடியாது" அப்படின்னு சொல்லுவேன். தனியா போய் நின்னு, "உன்னால என்னை இச்சிக்க தூண்ட முடியாது. நான் இச்சிக்க மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்?" அப்படி சொல்லி, அவ்வளோ ஒரு சவால் விட்டு கேட்பேன் நான் சாத்தானுகிட்ட. "உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது" அப்படின்னு. அவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கும் எனக்கு. ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினால் நம்ம நிறைக்கும்போது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. எப்படி கவர்ன்மென்ட் சர்வன்ட்க்கு ஒரு அதிகாரம் இருக்கோ, அதே மாரி தேவன் நமக்கு கூட என்ன இருக்கு? "சகலத்தையும் நீங்க ஆண்டு கொள்வீங்கன்னு" தான் ஆண்டவர் சொன்னார். யா உலகம் வந்து உங்கள ஆளும்ன்னு சொல்லவே இல்ல. நம்ம நான் வேலைக்கு போனா கூட கல்குவாரி அங்க எங்க போவும் லோடுக்கு போம்போதெல்லாம் ஒரு பைபிள் எப்போதுமே கையில வச்சிருப்பேன். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, "ஏன் நீ வந்து பைபிள் மேல இவ்ளோ கிறுக்கா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொன்னேன், "ரவுடிகள் எல்லாமே அருவாள தூக்கிட்டு போறாங்க. எனக்கு இந்த சாத்தான அடிக்கிறதுக்கு இத தவிர வேற ஆயுதம் எனக்கு இல்ல. அதனால நான் என்னுடைய இறுதி நாள் வரைக்கும் நான் அத செமப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை எதுவும் ஒரு காலம் என்னை அணுக முடியாது. நானு ரொம்ப சோர்ந்து போய் இருந்ததே இல்ல. நான் இன்னும் சொல்லப்போனா உங்கள மாரி அதிகமான இப்படி வாலிபர் மீட்டிங்க்கெல்லாம் நம்ம போனதும் இல்ல. அப்ப அந்த மாரி ஆரம்பத்தில நடந்ததும் இல்ல. ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா கூட தேவன் எப்போதுமே ஆண்டவருடைய சொல்லு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த செவி எப்போதும் மழுங்க விடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொண்டார். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்போதுமே வேதாகமத்த படிச்சுட்டே இருப்பேன். லோடு லோடு போட்டு விட்டாச்சுன்னா, லாரிக்கு மேல உட்காந்து நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால என்னன்னா, உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நான் சீக்கிரமா தப்புவதற்கு தேவன் எனக்கு என்ன செஞ்சாருன்னா, உதவி செஞ்சார். 2வது என்னன்னா, நான் வந்து எ சோம்பேறியா இருக்காம இருக்கிறது ஆண்டவர் எனக்கு ரொம்ப அது கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா, சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல அது சாத்தானுடைய தொழிற்சாலையா போகும். சும்மா இருக்கிறவங்கள தான் நெறைய பாவம் செய்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, அதனால தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூட நெறைய சீஷர்கள வந்து ரொம்ப கடினமா வேலை பார்க்கிறவங்கள தான் ஆண்டவர் சூஸ் பண்ணாங்க. அதே மாரி நம்மளும் நமக்கு தெரிஞ்ச வேலைய, வீட்டு வேலைய என்னுடைய பிள்ளைகள்ட்ட கூட நான் சொல்லுவேன், "நல்லா வேலை செய்யுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் குடுக்கறது, 7 மணி வரை தூங்குறது, 8 மணி வரை தூங்குறது, அப்படியெல்லாம் இருந்தாலே நமக்கு பாவத்துக்கு நம்மளே வாசல என்ன செஞ்சுருவோம், திறந்து குடுக்க மாரி. விழிப்பா இருங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்." நான் 5 மணிக்கு அந்த நாள் வாலிப நாட்கள்லயே 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவேன். எழுந்து ஆனா ரொம்ப கடினமா வேலை செய்வேன். ஆனா கூட 5 மணிக்கு எந்திரிச்சுருவேன். காலைல எந்திரிச்சு தேவன தேடுவேன். ஆண்டவர ஒரு வார்த்தை பேசிட்டு போவேன். போகும்போதும், வரும்போதும் என்னுடைய இருதயத்தில ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ்ங்கிறான ஒரு தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்போதும் ஆவியில ஜெபிப்பது எப்படிங்கிறதான ஒரு புஸ்தகத்த நான் படிச்சிருக்கேன். நான் நான் நினைச்சேன் நெறைய பேர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஜாக் கூட இந்த நாள்ல சொல்லுவாங்க. நம்ம போய்க்கிட்டு இருக்கும்போது கூட என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெபிக்கலாம். ஒரு தவறான சிந்தை வரும்போது நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நானு வந்தோனே, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்கள்ல ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல எப்படி கிருபை உள்ள கண்களா இருந்துச்சோ, அதே மாரி என் கண்ல என்ன இருக்கணும்? கிருபை உள்ள கண்களா இருக்கணும். அதை இச்சிக்கக்கூடிய ஒரு கண்ணா இருக்கக்கூடாது ஆண்டவரே! அப்படின்னு கேட்டேன் நான். அப்ப ஆண்டவர் சொன்னார், "உன் கண்ணுக்கு என்ன வேணும்? கழிக்க போடணும்" அப்படின்னு அந்த கண்ணாடி. கிருபை உள்ள கண்ணாடியா போட்டாங்க. அதனால என்னுடைய சகோதர சகோதரிகள நான் பார்க்கும்போது, என்னுடைய ஆண்டவர் எனக்கு உணர்த்தினா, "உன்னுடைய சகோதரிய இப்படி பார்ப்போமா? அல்லது என்னுடைய சகோதரனை இப்படி பார்ப்போமா? என்னுடைய தாய இப்படி பார்ப்போமா?" அப்படின்னு எனக்கு ஆண்டவர் உணர்வு குடுத்தாங்க. அதனால நான் ஆண்டவர் அந்த அசுத்தமான எண்ணங்கள்ல இருந்து ஆண்டவர் சீக்கிரமா அப்ப இன்னொன்னு செல்லு அப்ப கிடையாது.
அது ஒரு பாதுகாப்பா தான் இருந்தது. இன்னைக்கு நான் செல் வச்சிருந்தா கூட இன்னைக்கும் எனக்கு அது ஒரு பொருட்டே இல்ல. நான் அது எல்லாம் ஒரு காலம் பார்க்கவே கிடையாது. ஏன் சொல்லுது அப்டின்னா, தேவனுடைய வசனம் பொல்லாங்கன இங்க ஒரு வசனத்த மட்டும் வாசிப்போம். யோவான் 1 யோவான்ல வந்துங்க வந்து இதுல வசனம் எழுதியிருக்கு. 2:12 வாசிக்கிறோம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு என்ன செய்தேன்? எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப பாருங்க, வாலிபரே பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப நானு அந்த நாள்ல இத படிக்கும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியதா மாறணும். அப்படி சொல்லி நான் ஜெபித்திருக்கேன். வேத வாக்கியம் எப்படி உங்கள்ல நிறைவேறுச்சோ, அதே மாரி இந்த வேத வாக்கியம் என்னில என்ன செய்யணும்? நிறைவேறணும். பொல்லாங்கனே நீங்கள் ஜெயித்ததினால் எழுதியிருக்கிறேன். இந்த வேத வாக்கியம் என்னில் நிறைவேறணும். அப்படிதான் நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். உண்மையிலே அப்புறம் எனக்கு அந்த மாரி ஒரு எண்ணமே இராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொண்டதுனால, அப்புறம் கோவம் எதுக்கெடுத்தாலும் நான் வந்து கோவப்படுவேன். இந்த பாலியல், அடுத்து கோவம். இந்த 2ம் அது கிட்டத்தட்ட லைன் ஒரு சிங்கமும், ஒரு கரடியும் ஜெயிக்க மாரி. அந்த 2 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மே அவ ஜெயித்து வாழ்வாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவன் குடுப்பாருங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான். உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். தேவன் ஒரு வல்லமை குடுப்பார். ஆனா அதுக்கு ஒரு தீராத தாகம் வேண்டும் நமக்கு. ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் ஜெயித்து வாழணும். ஒரு காலம் அடிமைப்படக்கூடாது. இந்த பாவத்துக்கு, உலகத்துக்கு, செல்லுக்கு எதுக்கா இருந்தாலும் சரி ஆண்டவரே. நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. உம்முடைய பிரதிநிதியாய் இந்த அம்பாசிடர் அப்படின்னு தூதுவர், இறை தூதுவர் அப்படிதான் நானு இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி வந்து அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? வாழ முடியுமா? முடியாது. அவர் வந்து அந்த நாட்டினுடைய என்ன கண்ட்ரோலுக்கோ அதன்படிதான் அவர் என்ன செய்யணும். இந்த நாட்டுல இருந்தாலுமே அவர் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாடுகள் என்ன அதை கைக்கொண்டு தான் அவர் இருப்பாரு. அதே மாதிரி தான் நான் அந்த நாட்டினுடைய பிரதிநிதி. இங்க வந்து நான் ஒரு தூதர்களா இருந்திருக்கேன். என் இஷ்டத்துக்கு நான் வாழுவதற்காக வரல ஆண்டவரே அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால எப்போதும் எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை எப்போதுமே கேட்பேன். எனக்கு ஒவ்வொருவரும் என் உள்ளத்துல இருந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல பாரு, அங்க ஒரு போஸ்ட் இருந்தா அதை பார்க்காத, இன்னார்கிட்ட பேசு, இதை பேசாத, இங்க கேட்காத, இந்த செவியை அந்த இடத்துக்கு போகாத, அந்த பரியாசக்காரர் கூட்டத்தில் போய் உட்காராத, இப்படி ஜோக் அடிக்க அந்த மாதிரி உள்ள எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். அது தேவன் வந்து அப்படி நமக்கு ஆண்டவர் வந்து ஏசு 50 எழுதியிருக்கு. அவர் காலைதோறும் என்னை கற்றுக்கொள்ளுகிறனை போல என் செவியை என்ன செய்தாரா? கவனிக்க செய்தாரு அப்படின்னு எழுதியிருக்கு. காலைதோறும் என்னை எழுப்பி, அது மாதிரி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. காலைதோறும் எழுப்பி எந்தெந்த மாதிரி வழிகளில் நீ போகணும். அப்படி செய்யறதுனால யாரும் எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு அது ஒரு பொருட்டாவே இருக்காது. என்னை குறித்து வாழ்த்தினாலும் சரி, தூட்டினாலும் சரி, 2யும் சமமாக தான் பார்ப்பேன். கனமும் கனவீனமும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி நான் நினைப்பேன். என்னை வாழ்த்தினாலும் அது ஒன்று, அதில் அல்லது அவங்க என்னை கடிந்து கொண்டு நடத்தினாலும் அது இன்னொரு தலை மாதிரி நினச்சிக்கிடுவேன். ஆண்டு இப்படிதான் நான். அதனால ஏன் அவங்க என்ன வாழ்த்தலை, ஏன் விசாரிக்கலை, நான் சபையில் ஸ்தோத்திரம் போட்டேன், அவங்க என்ன பார்க்காம போயிட்டாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் வேலை கிடையாது அங்கே. அதுக்கு போல நான் அவங்கள எங்கே மதிக்காமல் போனேன் அப்படிங்கிறது தான் நான் என் இருதயத்தில் இப்படி யோசிப்பேன். நான் யாருக்காக தான் நான் அப்படி யாரையும் மைண்டில் வச்சு பேசியிருக்கேனா அப்படின்னு நான் எப்போதுமே என்னதான் நான் சோதிச்சு பார்ப்பேன். வாலிப நாள் தொடங்கி இந்த 27 வருடங்களா யாரோடையும் நான் தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்வர்கள் யாரும் இல்லை, புத்திமான்கள் அல்ல. எங்களை யாரோடும் ஒப்பிட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், துணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். இந்த வேத வசனங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் போகும்போது எனக்கு அப்படி மதில் சோறு வர மாதிரி அப்படி இருக்கும். அந்த இடுக்கமான வழியாக போகிறதுக்கு வசனம் அங்கேயும் இங்கேயும் என்னை பாதுகாக்க நான் உணர்ந்திருக்கிறேன். அது எல்லாமே இந்த என் மேலே உள்ள தேவனுடைய கிருபைன்னு தான் நான் நினைக்கிறேன். நானே வாழ்ந்தேன் போனேன் அப்படின்னு சொல்லுதெல்லாம் அது பெருமையாக கூட இருக்கலாம். என்னமோ தேவன் எனக்கு அவருடைய கண்கள் நோவாவின் நாட்களில் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்ச மாதிரி இந்த நாட்களில் எனக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. அதனால உங்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். நீங்கள் விழுந்தா கூட சாக்தர் தேவனுடைய மனுஷன் சொன்ன மாதிரி அந்த ரப்பர் பந்து விழுந்த உடனே எழுந்திருக்க மாதிரி நானும்
விழாமல்லாம் கிடையாது. ஆரம்ப நாட்கள்ல வரும்போது ஒரு 2 வருஷம் எனக்கும் போராட்டமா இருந்துச்சு. ஆனா, அந்த ரப்பர் பந்து கீழ விழுந்து எவ்வளோ வேகத்துல எழுந்துருமோ, அப்பயுமே உடனே எழுந்திருப்பேன். அப்புறம் சாத்தானுக்கு பார்த்து சொல்லுவேன், "நீதிமான் 7 தடவ விழுந்தாலும் எழுந்திருங்கிற வார்த்தை எழுதியிருக்க" அப்படின்னு. அப்படி சாத்தான பார்த்தே நான் கேள்வி கேட்பேன். நான் விழுந்தது உண்மதான். ஆனா, என் ரட்சகர் என்ன செய்யல? விழல. அவருடைய டீம்ல தான் நான் இருக்கேன். அதனால என்ன செய்ய முடியாது? சோர்வடைய செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அவருடைய நீதியினுடைய னால தான் நான் நீதி ஆயிருக்கேன். அப்படி சொல்லி சாத்தானை எதிர்த்து நிப்பேன். அவனுக்கு வந்து அ குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டது மாரி நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்வுல கொண்டு வந்து, நம்மள அதிகமா ஆண்டவர் எனக்கு 100 காரியத்த உணர்த்துவாங்க. எப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நீச்சல் அடிக்க தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. கிணறு எங்க பகுதியெல்லாம் ஆறுகள் ரொம்ப கம்மி. கிணறு இருக்கும். அதுல என்ன செய்வாங்கன்னா, எங்க அண்ணன் கூட என்ன அப்படிதான் கிணறுல நீச்சல் கத்துக் குடுத்துக்க என்ன பண்ணா, ஓரமா என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்க. உள்ள இருந்து எங்க அண்ணன் எப்போதும் கொஞ்சம் கடினமா நடத்துவாங்க. அதுவும் எனக்கு ஒரு ஒரு விதத்துல பிளெஸ்ஸிங்கா தான் இருந்தது. தூக்கி உள்ள போட்டுருவாங்க. கீழ மேலும் மேலும் கீழும் வரும்போது, முங்குறோம்னு தெரிஞ்சா தூக்கிருவாப்புல. அப்போ அந்த கைய கீழ கீழ அமுத்து அப்படின்னு சொல்லும்போது, நம்மள மேல தண்ணி கொண்டு வரும். கைய பேசாம கைய விட்டோம் அப்படின்னு சொன்னா, கீழ அவ்வளோதான் செத்தனோன்னு முடிஞ்சிரும். அது மாரி விசுவாச அறிக்கையும், ஆண்டவரே சாத்தானுக்கு முன்னால அப்படி இல்ல நான் எழுந்திருப்பேன். அந்த சோர்வடையாதபடிக்கு நம்ம எழுந்திருக்கும்போது சாத்தான் நம்மள சீக்கிரமா என்ன செய்ய முடியாது? கீழ தள்ள முடியாது. கை எப்படி அசையுதோ, அப்படி நம்முடைய விசுவாச அறிக்கையும் கூட அப்படி செய்யும்போது சீக்கிரமா அந்த பாவ குழியிலிருந்து தேவன் நம்மள தூக்கி எடுக்க முடியும். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கண்டிப்பா அப்படி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே நாம மிக மிக பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருந்தான்னா, அந்த சரீரம் பாவத்து நிமித்தம் என்ன இருக்கும்? ரோமர்ல அப்படித்தானே வாசிச்சோம். பாவத்து நிமித்தம் அது என்ன செஞ்சிருக்கும்? மரிச்சிருக்கும்னு எழுதியிருக்கு. செத்த மனுஷன் பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அதே மாரி தான் பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம முழுமையுமா ஆளப்பட்டோம்னு சொன்னா, ஒரு காலம் பாவம் நம்மள ஆளுகை செய்ய முடியாது. நான் என்னைய வந்து ஒருத்தரு சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல ஒருத்தர் ஒரு அடி சுவிசேஷம் சொல்ல போனா, அவரு என் சட்டையெல்லாம் பிடிச்சு கிழிச்சு கீழ தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் நானு வலிவனா தான் இருக்கேன். அப்புறம் எங்க அண்ணன் வந்து, "என்னப்பா நீ இந்த மாரி ஒரு இடத்துல போன இடத்துல ஒருத்தன் உன்ன அடிச்சானாம்ல?" அப்படின்னு கேட்டாப்ல. "ஆமாண்ணே நான் அங்க போனேன். அவர் அடிச்சது நியாயம் தான்" அப்படின்னு சொன்னேன். எங்க அண்ணன்ட்ட. "ஏன் அப்படி சொல்லுத?" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல அவரு வீட்டுக்கு நான் போய் சுவிசேஷம் சொல்ல போயிருக்கு. அ அவரு எனக்கு குடுத்த டைம் 1/4 மணி நேரம். ஆனா நான் 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் என்ன அவரு அடிச்சாரு" அப்படின்னு சொன்னேன். அப்ப நீ அவர பதிலா அடிக்காம, நீ அடியும் வாங்கிட்டு எனக்கு உபதேசம் பண்ணுதியாருன்னு இவரு என்ன 2 அடி அடிச்சாரு. எங்க அண்ணன் சேர்ந்து. அப்ப உடனே என்ன வந்து இந்த வாசல் ஓரமா நின்னுட்டு இருந்தேன். என்ன உள்ள தள்ள முயற்சி பண்ணாரு. அவரால முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, "நீ கைய கட்டி பேசாம இரு. அவர் எவ்வளோ தூரம் அடிக்கிறாரோ அதுவரைக்கும் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீ பேசாம இருன்னாங்க." உடனே கைய கட்டி என் பாட்டுல அவர் அடல சட்ட அப்புறம் எங்க அண்ணன் எப்போதுமே கொஞ்சம் முரட்டடி அடிப்பாப்புல. அவரே அடிச்சு முடிஞ்ச உடனே அவரு போயிட்டாரு. உடனே அதுக்கப்புறம் அவருக்காக எங்க அண்ணனுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அவர் மேல இரக்கமாயிரும். அவரு செய்தது அறியாம செய்றாரு. அந்த வீட்டு ஓனர் செஞ்சதும் அறியாம செய்றாரு. இவரு செஞ்சத அறியாம செஞ்சிருக்காரு. நம்முடைய பாவங்கள மன்னிங்க ஆண்டவரே! அப்படி சொல்லி ஜெபித்தேன். உண்மையிலேயே தேவனுடைய இரக்கத்தினால பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாருன்னா, நம்ம எவர் மேலும் கம்ப்ளைண்ட்ங்கிறதே ஒரு காலம் கிடையாது. அடிச்ச மனுஷரா இருந்தாலும் அப்படிதான் நெனச்சேன். சிலுவையில ஆண்டவர் எப்படி அவரு சகித்தார் அப்படிங்கிறத பார்த்தேன். பரிசுத்த ஆவியினால் பிதாவின் ஆவியானவர் மேல தங்கி இருந்ததுனால, அடி வாங்கியிருப்பாரு எங்க அண்ணன். அடிச்சது எனக்கு ஒரு எறும்பு கடி கடிச்ச அந்த அந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரு போயிட்டாரு. இன்னொரு வேலை என்னன்னா, இந்த மாரி இன்னொரு அவருடைய நண்பர் வீட்டுக்கு நான் அப்ப எனக்கு பாருங்க ஆண்டவர் வந்து அப்புறம் எங்க அண்ணன் வந்து, "இனிமே நீ என் முகத்திலே முழிக்கக்கூடாது. இப்படி ஒரு வீட்ல போய் அடி வாங்கினவன் என் தம்பியா இருக்கக்கூடாது. ஊர பார்த்து ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லி என்ன பெங்களூர்ல இருந்து அனுப்பி விட்டாப்புல. ஆனா எனக்கு கையில காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படி போவோம்னு தெரியாது. ஆனாலும் நான் போவேன். அப்படி சொல்லி இன்னொரு எங்க அண்ணனுடைய நண்பர் வீட்ல இருந்தேன். அப்போ அவர்ட்ட இந்த மாரி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த மாரி சுவிசேஷம் சொல்றதுக்காக போனேன். அங்க போன இடத்துல அவர் வீட்டு ஓனர அடிச்சு சட்டைய கிழிச்சாரு. அத வந்து எங்க அண்ணன்கிட்ட எங்க அண்ணி வந்து சொல்லி, அவர் 2 அடி அடிச்சு, இப்ப இங்க வந்து நிக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஊருக்கு போணும் பிரதர் என்ன வழி செய்யணும்னு. அப்படி அவர்ட்ட இப்படி ஆண்டவருடைய வல்லமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, எங்க அண்ணன் அங்க வீட்டு வாசல்ல வந்து கேட்டிருக்காரு. அங்க வந்து ஒரு 2 அடி அப்படி மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து
அப்புறம் அவரா பார்த்து, என்ன அவரு ஒரு தீவிரவாதி மாதிரி அடிக்க அப்படின்னு சொன்னாப்புல. ஆனாலும் எனக்கு, இல்ல எங்க அண்ணன ஒண்ணும் சொல்லாதீங்க. அவரு அவருடைய தம்பிக்கு நடந்த விபரீதத்த நினைச்சு, அனுதாபத்த நினைச்சு அவரு அடிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு. ஆனா எனக்கு காசு இல்ல. பாருங்க, ஆனா எங்க அண்ணன் போயிட்டாப்புல. அப்புறம் அந்த வீட்டு அவருடைய நண்பர் சொன்னாரு, எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு, "நீ இனிமே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற போகாதீங்க. நீ போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவரு அடிச்சாலும் அடிப்பாரு. ஏன்னா அவரு ரொம்ப கொடூரமா இருக்காரு." அப்படின்னு நான் சொன்னேன், "இல்ல, என் தேவன் வந்து என்ன பாதுகாப்பாரு. அப்படி ஒரு வேளை அவர அடிக்கணும்னு சித்தம் இருந்தாலும் அங்கேயே ஒரு 2 அடி அடிச்சுட்டு, ஏற்கனவே இப்ப கொஞ்சம் காலையில இருந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கேன்." இனி என்ன பிரதர்? அப்போ எனக்கு 17 வயசு, 18 வயசு. அ அப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு மறுபடி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நிக்க எங்க அண்ணன் கைய கட்டிக்கிட்டு நிக்கான். இல்ல, இந்த வீட்ல இருக்கும்போதே ஆனா என்ட்ட காசு இல்ல. ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்ப வந்து யோவான்னா யாரு அப்படின்னு. அந்த லோக்கல் சர்வேல போயிருந்தேன். அவங்க கொத்தனாரு. அவங்க ப ரூ. 100 குடுத்துட்டு இத யோவானுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அது 2 பேர் குடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு பஸ் டிக்கெட் ரூ. 110 தேவ. ஆனா ரூ. 100 இப்ப வந்துருச்சு. இன்னும் ரூ. 10 தேவ. இருந்தா தான் நான் புளியங்குடிக்கு பஸ் வர முடியும். பெங்களூர்ல இருந்து அப்ப ரூ. 110 தான் டிக்கெட்டு. அப்ப நான் பஸ் ஸ்டாண்ட் வந்து நிக்க, எங்க அண்ணன் அவரு சொன்ன மாரியே கைய கட்டின்னு நிக்காப்புல. சரி, இப்போ மறுபடியும் அடிக்கத்தான் போறாருன்ட்டு, என்ன மறுபடியும் பக்கத்துல போய், "அண்ணே போயிட்டு வரோம்ண்ணே" அப்படின்னேன். உடனே ரூ. 50 எடுத்து கையில குடுத்தாப்புல. அடிக்கல. ரூ. 50 எடுத்து, "சரி போயிட்டு வா" அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்னா, தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கும்போது, தேவன் நம்மள என்ன செய்வார்? பாதுகாப்பார். சகல விபத்துகளுக்கும், விக்கினங்களுக்கும் யார் மேலயும் கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எவ்வளவு சுகமான ஒரு வாழ்க்கை. இன்னை வரைக்கும் எங்க நண்பர்களா இருக்கோம். ஒரு சில காரியங்கள் வீட்டில் நடந்தாலும், அவர் எனக்கு ஒரு சிறந்த பயிற்சியாளர்ன்னு தான் நான் நெனைப்பேன். என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தவர்கள்லாம் நெனச்சு, அவங்க துன்பப்படுத்தாங்கன்னு நெனைக்க மாட்டேன். அதுக்கு பதிலா அவங்க ஒரு சிறந்த கோச்சர். பயிற்சியாளர் தேவைதான ஒரு ஒருத்தர உருவாக்குது இது. அதே மாரி தான் சபையும் அப்படிதான் நெனைப்பேன். தேவன் இந்த நாட்கள்ல அப்படியாய் உதவி செய்திருக்காங்க. அதனால உங்களுக்கு என்னன்னா, எப்போதுமே தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா, உங்கள யாருமே என்ன செய்ய முடியாது? இடறச் செய்ய முடியாது. யாருமே இடறச் செய்ய முடியாது. உங்களுக்கு இடறல் வந்தாலுமே, ஓசியார்ல ஓசியா ஒரு வார்த்தை இருக்கு. அத மட்டும் நான் வாசிக்கிறேன். வாங்கிக்க. பாருங்க, இன்னைக்கு வந்து அநேகர் இடைக்கு போனாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல தேவன் உண்மையிலேயே நம்ம சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, 14:9. ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவர்கள் என்ன செய்வாங்க? இடறி விழுவார்கள்ன்னு எழுதி. அப்ப நான் செம்மையானவன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? இடற மாட்டேன். எனக்கு இடறல் வருது அப்படின்னு சொன்னா, நான் செம்மையானவனா இல்லன்னு அர்த்தம். அதனால தான் இடறல் வருது. ஆனா என் வழி செம்மையா இருந்துச்சுன்னா, எனக்கு யாரும் என்னை இடற பண்ண முடியாது. பாருங்க, அதுக்கு இடறலுக்கு பதிலா செம்மையான கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் என்ன செய்வாங்க? நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள்ன்னு எழுதியிருக்கு. உண்மையிலேயே தேவனுடைய வழி செம்மையானது. ஒரு காலம் வழி விழுந்தனா, எங்க அப்பா அந்த நாட்கள்ல ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டெல்லாம் இப்ப யாரும் நம்ம கேட்கறதில்ல. அது உங்களுக்கு கூட அது ஒரு பழமையான பாட்டா இருக்கும். இதுவரைக்கும் நீங்களும் யாருக்கும் கேட்டுருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு 2 வரிய மட்டும் பாடுறேன். அதுல எங்க அப்பா அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல் என்ன? "வாயாலே கெட்டேன் நண்பா, பேயாலே கெட்டேன் நண்பா, என் நண்பா. வாயெல்லோ கெடுத்ததன்பாய், பேயெல்லோ கெடுத்ததன்பாய். வாயாலே கெட்டேன் நண்பாய், பேயாலே கெட்டேன் நண்பா, என் நண்பா. வாயெல்லோ கெடுத்ததன்பாய், நோயெல்லோ கெடுத்ததன்பாய்." இப்படி வந்து எங்க போய் அழுவாங்கன்னா, நித்தியத்தில போய் அழுவாங்களாம் அப்படி. "இவரால தான் நான் கெட்டு போனேன். அவரால கெட்டேன். பேயால கெட்டேன், வாயால கெட்டேன், நோயால கெட்டேன், நண்பனால கெட்டேன்." இல்லவே இல்ல. அங்க வந்து எதையுமே என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இன்னைக்கே உணர்வு அடைஞ்சு, நான் கெட்டு போறதுக்கு
நான் மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். பிறரால ஒரு காலம் இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையும் ஒரு காலம் இல்லவே இல்லை. நான்லாம் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு யாராவது தீமை செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அது நன்மைக்கு. யோசேப்பு குழியில விழுந்தாருன்னா, குழியில தள்ளி போட்டாங்க. அது நன்மையானா நன்மை தான். அவங்க அப்படி தள்ளல அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தினுடைய பஞ்சம் தீர்ந்திருக்குமா? அவங்க குடும்பமே இணைஞ்சிருக்கும். அழிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தள்ளுனது நல்லதா, நல்லது இல்லையா? எல்லாரும் நல்லது இல்லைன்னு சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் நல்லதுன்னு சொல்லுவேன். ஆமா. விசுவாசிக்கிறவர்கள் அது நன்மையானது. அதனால தான் யோசேப்பு கூட சொல்லுவாரு அப்படிதான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனும் அதை எனக்கு என்ன செய்தார்? நன்மையாக முடிய பண்ணார். என்ன பின்னாடி இருந்து அதே மாரி தான் இன்னைக்கும். அநேகர் நம்மள தீமையா பேசலாம். அவர்கள் தீமை செய்ய நினைத்தால் தேவனும் அதை எங்களுக்கு என்ன செய்தார்? அப்படி செய்யும்போது தானே அவரை நேசிக்க முடியுமா? இல்லையா? சிநேகிகளே சிநேகித்தா விசேஷித்து செய்றது என்ன? ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்படி போல நீங்க உங்களுக்கு எதிரா நடக்கும்போதும் அவங்கள நேசிக்க முடியுமா? அதுதான் தேவனுடைய அன்பு. அதனால தான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறவன் மரணத்தை விட்டு ஜீவன்ல நிலைத்திருக்கிறான்னு எழுதியிருக்கும். ஆகவே தேவன் நமக்கு சூழ்ந்திருக்கிற எல்லா வழிகளுமே நமக்கு பாசிட்டிவ் தான். நான் ஒரு இந்த கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, பந்த வந்து நானும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் ஆரம்பத்தில. இப்ப அந்த கேட்ச் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படி கைய இழுத்து வாங்குவாங்க. அப்படிதானே பிரதர்? வாலிபர்களுக்கு தெரியும். இப்ப பந்த இப்படி வாங்கும்போது இப்படி இழுத்து வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா, நீங்க இப்படி எதிர்த்துக்கிட்டு நின்னீங்கன்னா, அது கைய விட்டு தெரிச்சு ஓடிரும். இதே மாரி தான். உங்களுக்குடைய உங்கள நோக்கி வரக்கூடிய வார்த்தைகள ரிசீவ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எளிதா மாறிரும். நீங்க அந்த தீமையோட எதிர்த்து நின்னீங்கன்னா, அது உங்களுக்கு பிரச்சனையா மாறிரும். நான்லாம் பார்ப்பேன். ஒரு நாளும் எனக்கு தீமை செஞ்சாதா எவரையும் நான் நினைக்கிறது இல்ல. ஆண்டவர் இன்னை வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அதனால என்னன்னா, கிருபை கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும். கிரேஸ் கூடிக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமான சத்தத்த கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ 27 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதிகமா கேட்கிறேன். ஆண்டவர் உதவி செய்றாங்க. அதனால ஒரு பொருட்டுன்னு நினைக்கிறதும் கிடையாது. புறம்பான மனுஷன அழியதுக்கும் ஆண்டவர் உதவி செய்றாங்க. பாவத்த விட்டு நீங்கி அவன் ஜீவன்ல நிலைத்திருக்கான். தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யான். ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? தரித்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பாவம் வருது அப்படின்னா, அப்ப ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கிறேனா? எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கேளுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். என்ன நிரப்பும். நானும் உங்கள போல வாழ விரும்புறேன். அப்படின்னு ஒரு நீதியின் மேலே பசிதாகம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட தாகம் இருந்தா, தேவன் சீக்கிரமா உங்கள தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாங்க. அப்போ இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கலாம்? சூரியனை போல என்ன செய்யலாம்? பிரகாசிக்கலாம். தேவன் உதவி செய்வார். அதனால தேவனுடைய வார்த்தையை அதிகமா படிங்க. தேவன் எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்கும், செல்ல பார்க்காம, அந்த டயத்துல தேவனுடைய வார்த்தை 2 படிக்க முடியுமா? எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ? எப்போ பார்த்தீங்கன்னா, என் வண்டியில எப்பவும் வச்சிருக்கேன். பைபிள்ல எப்போதும் 27 வருஷமா நான் ஒரு நாளும் வேதாகம் இல்லாம நான் எங்கேயும் போமாட்டேன். பஸ்ல பிரயாணத்துல எழுத பிரதர் டாக்டர் புக்க கூட எடுத்துட்டு போவேன். அங்க போய் படிப்பேன். ஒரு வார்த்தை எனக்கு உணர்வ கொண்டு வரும். ஏன் தேவையில்லாம நம்ம பார்க்கோம். அது வந்து நம்ம தோட்டத்தை நம்ம பண்படுத்த தவறுதுனால தான் காய்கறி செடிகள் இணைஞ்சிருச்சு, மூடிருச்சு. ஆனா நம்ம தோட்டத்தை நம்ம பண்படுத்தினோம்னா, அது நல்ல கனி கொடுக்குற திராட்சை செடியாய் அது கனியாய் மாறும். அவள் நல்ல திராட்சை செடி கனிகளை கொடுக்கும்படி தான் நான் அவங்கள நாட்டினேன். அவங்களோ காட்டு திராட்சை செடியாய் மாறி போனது என்னன்னு நம்ம வாசிக்கிறோம் எரேமியாவுல. அப்படி போல போகாதபடிக்கு நீங்க இந்த வாலிப நாட்கள்ல சீக்கிரமா தேவனுடைய கிருபையை அதிகமா தேடுங்க. உலகத்தை தேடாதீங்க. இது எல்லாமே அழிஞ்சு வரும். சரி, மாம்சமும் மனசை நம்ம காலையில் கேட்டது போல மாம்சமும் மனசை விரும்பினதை நம்ம இஷ்டத்துக்கே நம்ம போவதுக்கு அனுமதிக்கவே கூடாது. தேவனே உம்முடைய சித்தம் செய்யணும்னா எனக்கு உதவி செய்யுங்க. அது சற்று கடினமா இருந்தாலும் அதை நம்ம அதனாலதான் பவுலும் பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு இந்த சரீரத்தை அணிச்சுதேன் ஒடிக்கு கீழ்படுத்துது. சில நாளைக்கு பட்னி கூட போடுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். தேவன் அப்படிதான் எனக்கு உதவி செய்தார். நம்மை அவரு கூட ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வாங்க. நீங்க மாத்திரம் எப்போதுமே தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்வதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. அதிகமான ஆசீர்வாதத்தினால தேவன் நிறைவிப்பார். பரிசுத்த ஆவியானுடைய ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்துல ஒருவன் என்னிடத்துல வரக்கடவுன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்க ஏன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய 1 யோவான் 4 கூட அப்படி ஒரு வார்த்தை இருக்கும். அதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கிறேன் நான். 1 யோவான் 4 சாரி 5 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நான் 15
நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவளை என்ன செய்வோம்? பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறாரு என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அப்படி தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வாரு, நன்மை செய்வாரு அப்படி அறிஞ்சிருந்தா அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நினைச்சிருக்கோம், அறிந்திருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட தேவனிடத்துல கேட்கணும். கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு சில வீழ்ச்சிகள் நமக்கு வந்தாலும் கூட, சில வேளையில் நானும் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அது என்னுடைய அநேக முறை சில நேரத்தில் நான் விழுந்திருக்கேன். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நான் மேற்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை வரும்போது தேவன் என்ன பிழை பண்ணியிருக்கேன் நானே எனக்கே தெரியும். ஆனா அப்படி இல்லாம மற்ற நேரத்துல எல்லாம் ஒரு காலம் பாவம் என்ன ஆளாதிருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கார். தேவனே சாட்சி, நான் 24 வயசுல இந்த சபைக்கு பொறுப்பா இருக்கும்போது திருமணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ஆனாலும் நீங்க சபைக்கு பொறுப்பா இருக்கிறதுனால அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு திருமணம் வேணும் அப்படின்னு சகோதரர் தான் என்ன ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சாங்களே தவிர அந்த தேவ மனிதர்களுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு காலம் இந்த பாவம் ஆளாத ஒரு வாழ்க்கை எம்மையிலே சாத்தியம்ங்கிறதுக்கு நானே சாட்சி. தேவன் எனக்கு உதவி செய்திருக்கார். நாம் ஒவ்வொருவருக்கும் நினைச்சுவார், கண்டிப்பா உதவி செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாம தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாக உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு காலம் சோர்வுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்து விடாதபடிக்கு சீக்கிரமா எழுந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நீங்க படி. ஏன்னா சாத்தான் வந்து எப்போதுமே தேவனுடைய வார்த்தையவோ ஜெபிக்கவோ நம்ம அனுமதிக்க மாட்டான். ஆனா உடனே நம்ம கிருபாசனத்தட்டை அந்த நாட்கள்ல வந்து எந்த ஒரு மனுஷன் தவறு செய்யறானோ அவர் எங்க போகணும்? அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிடணும். அங்க போயிட்டு அவர் சேஃப்டியா இருந்துக்கிடலாம். அங்க ஒரு பட்டணத்தை ஆண்டுருவாய். அதே மாதிரி இன்னைக்கு கிருபையின் பட்டணத்துக்குள்ள போய் நினைச்சிடணும், மறைஞ்சுக்கிடணும். அங்க அவர் தமது செட்டை நிலையில் நம்மளை என்ன செய்வாரு? நீங்க குற்ற உணர்வு அடைது வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா சாத்தான் எதிரி வருவா. ஆனா அதுக்குள்ள எங்க ஓடிடணும்? உடனே சீக்கிரமா அங்க போய் அவர் கிருபையின் நிலையில அனுதினம் அவருடைய செட்டை நிலையில இலைப்படை அப்படிதானே எழுதியிருக்கு. சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் வழியில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்ம நேசரின் அருகில் அனுதினம் அடைகிறேன் மனதில். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பதவியே இந்த புழுக்களுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய வாக்கியம். ஆகவே அதை இழந்து விடாதபடி வாலிபர்களே நீங்கள் பலவான்களா இருந்து சத்துருக்கு ஒரு சேனைகளாய் தீமத்தை சொன்னது போல இந்த நாட்களில் அநேகர தேவன் எழுப்பும்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றி. நன்றி. இந்த வேளையிலும் கூட நாம மெய்யாகவே இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தேவன் தம்முடைய மாம்சமான திரையின் வழியாய் நமக்கு கொஞ்சம் விலைக்கு காண்பித்திருக்கிறார். அந்த வழியாக நடக்கும்படிக்கு தம்முடையவர்களை அவரை தம்முடைய அடிச்சுவடலை பின்பற்றி வரும்படிக்கு நமக்கு இப்படிப்பட்ட நல்ல தருணங்களை கொடுத்த தேவனை இந்த வேளையிலே நாம் துதிக்கலாம். இந்த வேளையில் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த செம்மையான வழியை விரும்புகிறவர்கள் தேவனை துதிக்கலாம். வழி சகோதர சகோதரி யாரும் இந்த வேளையிலே நன்றி செலுத்தி ஆண்டவரே நானும் அந்த போர் வீரனாய் நான் உமக்கென்று வாழ்வேன்னு சொல்லி தேவன் இந்த வேளையிலே துதிக்கலாம்.